பொதுவாக பிரதான கட்சிகள் இரண்டும் புதிய கட்சிகளை தமிழ்நாட்டினுள் வளர விடுவதாக எந்த தடயமும் இதுவரை இல்லை. பல கட்சிகள் முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. இருதுருவ அரசியலினுள் நுழைந்துவிட்டு வளர்வது கடினமான ஒன்றுதான். இன்றைக்கு மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பலரும் அப்படித்தான் அபிப்பிராயம் தெரிவித்தார். அவர் மரியாதைக்குரிய ஸ்டாலினை நோக்கி நகர்ந்து விட்டார் என்று நிகழ்வுகள் காண்பிக்கின்றன. அதற்காகவே அவர் தயாரானது போல தெரிகிறது. கிளம்பி வந்த வேகத்தை பார்க்கும்போது அவர் ஒரு பழைய திராவிட சித்தாந்தங்களுடைய ஒரு அடையாளம் போல தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறார். தமிழக வெற்றி கழகம் ஒரு கலவையான சித்தாந்தங்களை வைத்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். இன்றைக்கு மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் எடுத்துள்ள முடிவு அவருடைய சொந்த முடிவாக இருக்கலாம். அவரை சார்ந்துள்ளவர்கள் என்ன விரும்பினார்களோ அதற்கு ஏற்றாற்போல் அவர் ஒரு முடிவை கட்டமைத்திருக்கிறார். அரசியல் என்னதோ மரியாதைக்குரிய ஸ்டாலினை நோக்கி மையம் கொள்கிறது என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். வருகிற தேர்தல் வரைக்கும் எதையும் கணிக்க முடியாது என்றுதான் தோன்றுகிறது. மிகப்பெரிய கூட்டணிகள் கூட தடுமாறக்கூடிய சூழலை மூன்றாவது அணி உருவாக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். மக்கள் திரள் எல்லார் பக்கமும் வருகிறது. தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்துள்ள மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுக்கும் மிகச்சிறந்த கூட்டம் திரண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. கூட்டம் கூடுவதை வைத்து ஒன்றும் கணிக்க இயலாது என்று சில அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கக்கூடும். மனித கூட்டம்தான் அரசியல், அதில் எந்த மாற்று கருத்தும் பலருக்கும் இருக்காது என்று நம்புகிறோம். மனிதர்களை திரட்டி கொண்டு வருவது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. அதுவும் அரசியல்வாதிகளை நோக்கி திரட்டி கொண்டு வர வேண்டும் என்றால் அது ஒரு ஈர்ப்புத்தன்மை இல்லாமல் சாதாரணமாக நிகழ்த்திவிட முடியாது. பல காம்பெயின்கள் நிகழ்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பிரச்சார கூட்டமும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை அப்பகுதிகளில் ஏற்படுத்தும். அவைகள் ஓட்டாக மாறுமா என்பது பொறுத்து இருந்துதான் அறிந்து கொள்ள இயலும். சமீபத்திய தேர்தல்களை வைத்து ஒன்றும் கணித்து விட இயலாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு. ஆனால் முகாந்திரங்களை அதிலிருந்து தான் எடுத்துக்கொள்ள இயலும். ஒரு அடிப்படை தன்மையை முந்தைய தேர்தல்களிலிருந்து தான் எடுத்துக்கொள்வார்கள். அந்த அடிப்படையினுடைய சாராம்சங்கள் என்ன என்ன என்பது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அடிப்படை கட்டமைப்புகளை குலைத்து போடும் விதமாக எந்த செயல்பாடுகளும் இதுவரை நிகழ்ந்துவிடவில்லை. நிகழுமா என்பது கேள்விக்குறி. தமிழக வெற்றி கழகம் இயங்க வேண்டிய களம் மிக மிக நெருக்கடியான சூழலை நோக்கி விரிவான யதார்த்த சூழல் இல்லை. களம் இயல்பாக இருந்ததாக பலரும் சொல்லிக் கொள்கிறார்கள். களம் ஒன்றும் இயல்பாக இல்லை. வெவ்வேறு திசைகளிலிருந்து வெவ்வேறு விதமான நகர்வுகள் வைக்கப்படுகின்றன. யார் யாரை நகர்த்துவார்கள் என்பது உறுதியாக கூற இயலாவிட்டாலும் இன்றைக்கு மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் எடுத்துள்ள முடிவுகள் அரசியலில் இருதுருவம் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கிறது. அதையும் மீறி மூன்றாவது அணி தன்னை கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. கட்டமைத்துக் கொள்வார்கள் என்பது பலருடைய நம்பிக்கை. அதற்கான வியூகங்கள் என்ன என்பதுதான் யாருக்கும் அவர்கள் தெரியப்படுத்தவில்லை. புதிய வியூகங்களோடு அவர்கள் வருவார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். வரட்டும், பார்க்கலாம்.